இந்தியாவிலே பாதுகாப்பான பேங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை சேஃபான பேங்க்ல போடணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் தானே. இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான வங்கிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட ஆர்பிஐ சமீபத்தில் வெளியிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல 3 பேங்க் இருக்கு. அந்த டாப் 3 பேங்க் எது எது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட வருஷம் ஆர்பிஐ வெளியிடும். ஆனா நேரடியா இது பாதுகாப்பான வங்கிகள் அப்படிங்கிற பேர்ல அது வெளியிடாது. அதுக்கு பதிலா நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான வங்கிகள், டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் வெளியிடும். எளிமையா சொல்லணும்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற வங்கிகள் ரொம்ப பெருசு. இது வீழ்ச்சி அடையுது அப்படின்னா நம்ம நாட்டோட பொருளாதாரமே ஆடி போயிடும். அதனாலதான் இந்த வங்கிகளை too big to fail, தோல்வி அடைய முடியாத அளவுக்கு பெரியவை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் அதிமுக்கியமான பேங்குகளா இருக்கிறதால ஆர்பிஐ மத்த வங்கிகளை விட இந்த பேங்குக்கெல்லாம் அது கூடுதலான கவனம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கவனம் அப்படின்னா, ஒன்னு கடுமையான கண்காணிப்பு. மத்த பேங்குகளை விட இந்த பேங்குகளை ஆர்பிஐ ரொம்ப கடுமையா கண்காணிக்கும். ரெண்டாவது கூடுதல் மூலதனம். சாதாரண பேங்க் வச்சிருக்கிறத விட இந்த 3 பேங்கும் அவசர காலத்துக்காக அதிகப்படியான பணத்தை கையிருப்புல இருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ உத்தரவிட்டிருக்கான். மூணாவது அரசாங்கத்தோட ஆதரவு. இந்த 3 மிகப்பெரிய வங்கிகளா இருக்கிறதால ஏதாச்சும் சிக்கல் வந்தாலும் நம்ம அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் இந்த வங்கிகளை விழவிடாது அப்படின்னு நம்பப்படுது. இப்போ அந்த டாப் 3 பேங்குகள் எது அப்படிங்கறத பார்ப்போம். மூணாவது இடத்துல இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க், ரெண்டாவது இடத்துல இருக்கிறது HDFC பேங்க், முதல் இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு.